வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணவிருக்கும் புத்தகம் எழுத்தாளர் சாரு நிவேதிதா எழுதிய மனங்கொத்தி பறவை. ஒரு கட்டுரை நூல் இது. இந்நூலில் அப்படி என்ன விசேஷம் என்கிறீர்களா? இந்நூல் பலதரப்பட்ட விஷயங்களை பேசுகிறது. சென்னையில் உள்ள லஸ்கானர் தேவாலயத்தை பற்றி, இந்தியாவின் பறவைகள் மனிதர் என அறியப்பட்ட சலீம் அலி அவர்களை பற்றி, கிரிக்கெட் பூச்சியை பற்றி, சிரிக்கும் புத்தர் சிலை, ஈசானியம், மார்க்கோ போலோ, தஞ்சாவூர், உலகம் சுற்றும் தமிழன் என்று பெயரிடப்பட்ட ஏ.கே. செட்டியார் அவர்களை பற்றி, தேயிலை தோட்டங்கள் பற்றி, எண்ணெய் குளியலின் மகத்துவத்தை பற்றி, ராய் இசை பற்றி, தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டையை பற்றி, த டைரி ஆஃப் லாஸ்ட் கேர்ள் எழுதிய காலா பூஃப் பற்றி, எடோனிசம் பற்றி, இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசுகிறது. அதை பற்றி மிகச் சுருக்கமாக காண்போமா? மயிலாப்பூரில் உள்ள லஸ் என்ற இடத்திற்கு பெயர் வர காரணம் தெரியுமா? கிபி 1500 ஒரு 8 போர்த்துகீசிய பாதிரிமார்கள் கப்பல் பயணமாக உலகை சுற்றி வர கிளம்பி 9 மாதங்களுக்கு பிறகு கோழிக்கோடு வந்திருக்க, அங்கு நடந்த கலவரத்தில் 3 பேர் கொல்லப்பட்டனர். எஞ்சி இருந்தவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மீண்டும் கப்பற்பயணத்தை தொடர புயல் ஒன்று கப்பலை தாக்குகிறது. தங்கள் உயிரை காத்துக்கொள்ள மேரி மாதாவை வணங்கும் போது அவர்களுக்கு ஒரு ஒலி தெரியவும், அந்த ஒலியை நோக்கி கப்பலை செலுத்தி கரையை வந்தடைகின்றனர். அந்த இடத்தில் மேரி மாதாவிற்கு ஒரு கோயிலும் கட்டுகின்றனர். அவர்கள் வந்தடைந்த இடம்தான் மயிலாப்பூர். அந்த தேவாலயத்தின் பெயர் நோசோ செஞோரோ தே லூஸ். லூஸ் என்றால் வெளிச்சம் என்று போர்த்துகீஸ் மொழியில் அர்த்தமாம். அதாவது தங்களுக்கு வெளிச்சம் அளித்த மேரி மாதாவிற்கு அவர்கள் எழுப்பிய ஆலயம்தான் தற்போது காட்டு மாதா கோயில் என்றும் பிரகாச மாதா ஆலயம் என்றும் வழங்கப்படுகிறது. இந்த கோயில் 16ஆம் நூற்றாண்டில் பேரோக்யூ கட்டடக்கலையில் கட்டப்பட்ட பழமையான ஒன்றாகும். பாரோக் என்ற சொல் பிரம்மாண்டம் மற்றும் அலங்காரத்தை குறிக்கும். லூஸ் என்ற இந்த தேவாலயத்தின் பெயரில் அழைக்கப்பட்ட இடம் காலத்திற்கேற்ப மருவி லஸ் என்றானதாம். இனி யாரையாவது லூசு என்ற அழைக்கையில் கொஞ்சம் யோசித்தே அழைக்க வேண்டியிருக்கும். அடுத்து, இந்தியாவின் பறவை ஆராய்ச்சியாளர் சலீம் அலி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பறவைகளை பற்றி விரிவான ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட அவர் ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, அதாவது சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி என்ற பெயரில் தனது சுயசரிதையை எழுதியுள்ளார். இந்த பூமி மனிதர்கள் வாழக்கூடியதாக இருப்பதற்கு முக்கிய காரணம் பறவைகள்தான் என்கிறார். அப்படி என்ன பறவைகள் மனிதனுக்கு நன்மை செய்துவிடும் என்கிறீர்களா? அலைபேசி டெலிஃபோன் டவர்களிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சால் அழிந்து கொண்டிருக்கும் சிட்டுக்குருவி இனத்தை பற்றி விரிவாக பறவைகள் வீழ்ச்சி என்ற நூலில் எழுதியுள்ள சலீம் அலி அவர்கள் விளக்கமாக நமக்கு அதை பற்றி எடுத்து காட்டுகிறார். சமீபத்தில் இதை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்ற ஞாபகம் வருகிறதல்லவா? எந்திரன் 2 படத்தில் வரும் பட்சிராஜா என்ற கதாபாத்திரம் இவருடைய இந்த கருத்தை முன்னிறுத்தித்தான் வடிவமைக்கப்பட்டதாக கூறிக்கொள்கின்றனர். ஆனால் அது ஒரு போலி பிம்பம் மட்டுமே. அடுத்து, கிரிக்கெட் பூச்சிகள். அது என்ன கிரிக்கெட் பூச்சிகள்? சுவர் கோழிகள் பற்றி நாம் அறிவோமா? சுவர் கோழிகளும் கரப்பான் பூச்சிகளும் தான் குறைந்த சக்தியை செலவு செய்து அதிகபட்ச உணர்வுகளை கொண்டுள்ளதாம். அதாவது இந்த கிரிக்கெட் பூச்சியின் அடிவயிற்றில் காணப்படும் செர்சி எனப்படும் உணர்வு உறுப்புகளில் ஆயிரக்கணக்கான நுண்மயிரிழைகள் மூலம்
உணர்ச்சிகள் சிறப்பாக கடத்தப்படுகிறதாம். இந்த அறிவியல் கூற்றை பயன்படுத்தித்தான் காது கேளாதவர்களுக்கு செவித்திறனை மீட்டெடுக்க இயலும் என பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு நடத்தப்பட்டு வருகின்றன. கிரிக்கெட் பூச்சி கேள்விப்படாத பெயராக இருக்கிறதே என்று தோன்றினால் தமிழில் அவற்றை சில்வண்டு என்றும் கூறலாமாம். சில்வண்டு துருதுருவென ஓடிக்கொண்டிருக்கும் மக்களை பார்த்து நாம் அழைப்போமல்லவா, ஏய் சில்வண்டு என்று. அதுதான். அடுத்து, இப்போதெல்லாம் அலங்காரம் என்ற பெயரில் வீட்டுக்கூடத்தில் உள்ள அலமாரிகளில் மேசைகளில் நிறைய பொம்மைகள் வாங்கி வைப்பதை நிறைய வீடுகளில் பார்த்திருக்கிறோம். அதில் ஒன்று சிரிக்கும் புத்தர் சிலை. இதை நம்மூரில் குபேரர் சிலை என்றும் தவறுதலாக ஒரு புரிதல் உள்ளது. இந்த சிரிக்கும் புத்தர் சிலை என்பது சீனாவை சேர்ந்த 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புடாய் எனப்படும் ஜென் குருவின் மாதிரியாம். எப்போதும் சிரித்தபடி இருக்கும் இவரிடம் இருந்துதான் சிரிப்பு என்பதும் தியான முறைகளில் உண்டு என்ற கருத்து மேலோங்கி இருக்கிறதாம். இனி யாருடைய வீட்டிலாவது இந்த சிரிக்கும் புத்தர் சிலையை பார்த்தால் நீங்கள் அவர்களுக்கு இதை பற்றி சொல்லலாம் அல்லவா? அடுத்து, ஈசானியம். நம்மூரில் ஈசானிய என்றாலே ஒரு தனி மதிப்பு தான். இந்த ஈசானியம் என்றால் சமஸ்கிருதத்தில் வடகிழக்கு என்று பொருளாம். தாய்லாந்து மொழியில் சமஸ்கிருதம் அதிகமாக கலந்துள்ளதாம். அங்கே ஈசானம் என்ற பெயரில் ஒரு கிராமமும் இருக்கிறதாம். பாம்பு, பல்லி, தவளை, குரங்கு என்று சாப்பிடும் மாமிச உணவு வகை பட்டியல்கள் தாய்லாந்தில் நீள்கிறது. ஆனால் குரங்கு தலை மட்டும் கிராமங்களில் மட்டுமே விசேஷமாக கிடைக்கிறதாம். இதற்கே வாந்தி வருவது போல் இருக்கின்றதா? பொறுங்கள். நமக்கெல்லாம் விருந்து என்றவுடன் என்ன ஞாபகம் வரும்? மாப்பிள்ளை விருந்து, மொய் விருந்து, கெடா விருந்து, இப்படித்தானே. நாய்க்கறி விருந்து கேள்விப்பட்டிருக்கீர்களா? ஐரோப்பாவில் 9ஆம் நூற்றாண்டு வரை நாய்க்கறி உணவாக பயன்பட்டு வந்துள்ளது. அதற்கு பிறகும் ஜெர்மனியில் நாய்க்கறி நாசிச ஆட்சியில் தடை செய்யும் வரை பயன்பாட்டில் இருந்துள்ளது. இவ்வளவு ஏன், நம்ம நாட்டில் கிழக்கு மாநிலங்களான நாகாலாந்து, மிசோரம் ஆகியவற்றில் நாய்க்கறி உணவு பயன்பாட்டில் உள்ளது. சீனா, பிலிப்பைன்ஸ் மற்றும் கொரியா நாடுகளில் நாய்க்கறி விருந்து விசேஷமானதாம். ஐய என்று முகம் சுயிக்க தோன்றுகிறதா? இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் ஜப்பானிய உணவில் கடல் புஷ்பம் எனப்படும் மீன்கள் விருப்பமானதாக இருந்தாலும் மிக கௌரவமான கருதப்படும் உணவு இருந்தது தெரியுமா? பசுமாட்டின் வயிற்றிலிருந்து 5 மாத சினை கன்றுக்குட்டித்தான். இதை வாசிக்கும்போது காவி கட்டி போலி கோஷம் எழுப்புபவர்களை பற்றி நினைத்து கொண்டேன். அடுத்ததாக கத்தாய். கத்தாய் என்ற நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சீனாவின் பழைய பெயர்தான் கத்தாய். மங்கோலிய மரபில் வந்த செங்கிஸ்கான் பெயரன் குப்லேகான் ஆட்சியின் போதுதான் இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த மார்க்கோ போலோ தரைமார்க்கமாக, அதாவது ஒட்டகச் சவாரி மூலமாக சீனாவை வந்தடைந்தாராம். அப்போது அவருக்கு வயது 17 தானாம். பல காலம் சீனாவில் குப்லேகான் அறிவுறுத்தலின் பேரில் தங்கியவர் மீண்டும் சீனாவிலிருந்து வெனிஸுக்கு தரை மார்க்கமாக சென்றால் ஆபத்துக்கள் அதிகம் என்று கடல் மார்க்கமாக பயணிக்கும்போது 1288 இந்தியாவை சுற்றி கொண்டுதான் சென்றாராம். அந்த நேரத்தில் தஞ்சாவூரில் சில நாட்கள் தங்கியிருக்கிறார். இந்தியாவில் தனக்கு மிகவும் பிடித்த இடம் தஞ்சாவூர் என்று பதிவு செய்கிறாராம் மார்க்கோ போலோ. ஏன் தஞ்சாவூர் பிடிக்கும் என்பதற்கான காரணம் இருக்கும் இல்லையா? அந்த நேரம் சோழன் பாண்டியர்களின் சிறையில் இருந்த காலம். ஒரு முறை மன்னன் தரையில் அமர்ந்து சாப்பிடும்போது ஏன் கீழே அமர்ந்து சாப்பிடுகிறீர்கள் என்று மார்க்கோ போலோ கேட்க, அதற்கு மன்னன் இப்படி பதிலளித்திருக்கிறார்: நாம் மண்ணிலிருந்து தான் வந்தோம், மீண்டும் மண்ணிற்குத்தான் செல்லப்போகிறோம், அதனால் மண்ணுக்கு அளிக்கும் மரியாதை இது என்று. இந்த நேரத்தில் மார்க்கோ போலோ குப்லேகானை நினைத்து கொள்கிறார். காரணம்,
குப்லை கான் எப்போதும் மிகவும் உயர்ந்த இடத்தில் அமர்ந்துதான் சாப்பிடுவாராம். சாப்பிடும் நேரத்தில் அவர் ஏதாவது குடிக்க விரும்பி எழும்போது அவருக்கு கீழே அமர்ந்து சாப்பிடுபவர்கள் அப்படியே மண்டியிட்டு கொள்ள வேண்டுமாம். எப்படிப்பட்ட அடக்குமுறைகள் இருக்கின்றன என்று பாருங்களேன். சரி, நம்ம ஊர் உலகம் சுற்றும் வாலிபன் தமிழன் ஏ.கே. செட்டியாரை பற்றி காண்போமா? வெளிநாட்டு பயணியை பற்றி பாடப்புத்தகங்களில் படித்திருப்போம். நம்ம ஏ.கே. செட்டியாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை. அவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய பயண அனுபவங்கள் 3 தொகுதிகளாக தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. ஏ.கே. செட்டியார் தனது நூலில் வெளியிட்ட நேதாஜி என்று அனைவராலும் அறியப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய புகைப்படங்கள் தான் அரிய பொக்கிஷமாக திகழ்கின்றன. அது மட்டுமின்றி அவரது ஊர் சுற்றிய அனுபவங்கள் அல்லது பயண நூல்கள் தமிழின் சிறந்த பயண இலக்கியங்கள் என்கிறார்கள். எனக்கும் வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலேயே சிறந்த பயண அனுபவங்கள் தான். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் வாசித்து பாருங்களேன். அது சரி, தேயிலை தோட்டங்களை பற்றி பேச வேண்டாமா? கோடைவாய் தலங்களின் தேயிலை காப்பி தோட்டங்களில் மனதுக்கு இதமானது என்று சிலாகித்து பேசும்போது அதன் பின்னணியில் அழிக்கப்பட்ட வனவிலங்குகளின் வாழ்வாதாரம் நம் அறிவுக்கு எட்டுவதே இல்லை. குறிப்பாக யானைகள். மூங்கில் குருத்துகள் தான் யானைகளுக்கு பிடித்த உணவு. தேயிலை பயிரிடுகிறேன் பேர்வை என அவற்றை அழித்த மக்களுக்கு யானைகள் அடிக்கடி ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்கிறதென உணவில் வெடிவைத்து கொடுத்த அசம்பாவிதங்கள் மனிதர்கள் எந்த அளவுக்கு கொடூர மனம் படைத்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்று மறுக்க இயலாது. வசிக்கும் நீலகிரியில் அதற்கான சுவடுகள் இன்றும் காணப்படுகின்றன. சரி, எண்ணெய் குளியல் அதெல்லாம் பழைய விஷயம் என்கிறீர்களா? இந்த எண்ணெய் குளியல் பின்னால் இருக்கும் பலன்கள் மூத்தோர் சொல்லி பின்பற்றப்படுவதுதான். ஆனால் ஆயுர்வேதத்தில் எண்ணெய் குளியலை அபியங்கம் என்பார்களாம். அதைத் தொடர்ந்து பஞ்சகர்மா என்ற பெயரில் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுவாம். ஏதோ புரியாத தகவலாக இருக்கிறதா? பஞ்சகர்மா, பஞ்சம் என்றால் 5 அல்லவா? 1 கசாய வஸ்தி எனிமா வகை சிகிச்சை, 2 சிநேக வஸ்தி, 3 வமனம் வாந்தி எடுக்க வைக்கும் சிகிச்சை, 4 நசியம் மூக்கு வழியாக மருந்து அளிப்பது, 5 விரேஜனம் வாய் வழியாக மருந்து கொடுத்து பேதி வர வைப்பது. அடுத்து ராய் இசை. ராய் இசை என்றால் அரேபிய மொழியில் பாடப்படும் பாடல்கள் அடங்கியதுதான் ராய் இசை. அதன் தாயகம் அல்ஜீரியாவாம். மொழி என்றவுடன் எனக்கு கூர்க் மொழிதான் ஞாபகம் வருகிறது. கூடவே கூர்க் மொழிக்கு எழுத்துக்கள் இல்லை என்பதும், அத்தோடு கர்நாடகா, கூர்க் என்றால் கர்நாடகா அல்லவா? அந்த கர்நாடகத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளுமைகளான டி.ஆர். நாகராஜ், யு.ஆர். அனந்தமூர்த்தி, நஞ்சுண்டான் இந்த இலக்கியவாதிகளோடு பல ஆண்டுகளாக வாசிக்காமல் கிடப்பில் போடப்பட்ட மஸ்தி வெங்கடேஷ் ஐயங்கார் எழுதிய சிக்க வீர ராஜேந்திரன் படைப்பும்தான். அடுத்து கியூபாவின் தேசிய மது பெயர் மொஹித்தோவாம். பெயர் கேட்டவுடன் அந்நியமாக இருந்தாலும் இதன் உட்பொருட்கள் நமக்கு நன்கு தெரிந்த ரம், புதினா இலைகள், எலுமிச்சை சாறு, கொஞ்சம் சீனி மற்றும் சோடாதானாம். மதுவுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். இது தகவலுக்காக மட்டுமே. அடுத்து முக்கியமான ஒன்று, தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை. வீட்டில் சுற்றுலா என்ற பெயரில் ஒரு முறை காரைக்கால், வேளாங்கண்ணி தொடர்ந்து தரங்கம்பாடி செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. கோயில் குளங்களை தாண்டி கொஞ்சம் வரலாறு பேசும் இடங்களாக இருந்தால் கிளம்பி விடுவது வழக்கம். அப்படி சென்றது தான் டேனிஷ் மிஷன் கோட்டை. 1660 டேனிஷ்காரர்களுக்கும் தஞ்சாவூர் மன்னருக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கை விளைவாக கட்டப்பட்டது டேனிஷ் மிஷன் கோட்டை. இப்போது திரைப்படம் எடுக்கும் சுற்றுலா தலமாக உள்ளது. நான் செல்லும்போது கவனிப்பாரற்று கிடந்த கோட்டையின் சுவர்கள் அருகில் ஒரு படத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது.
இந்த கோட்டையில் உணவுப் பொருட்கள் பாதுகாக்கும் கிடங்கு, வீரர்கள் தங்கும் அறை, உணவுக் கிடங்கு, ஆயுதக் கிடங்கு என்று தரைத்தளத்திலும், முதல் தளத்தில் பழைய செப்பேடுகள் மற்றும் உடன்படிக்கைகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. முதல் தளத்திலிருந்து கடலை ரசிக்க வருகிறார்கள். அனுமதி கட்டணமாக குழந்தைகளுக்கு 5 ரூபாயும் பெரியவர்களுக்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. சுத்தமாக பராமரிக்கப்படுவதும் தெரிந்தது. இறுதியாக த டைரி ஆஃப் லாஸ்ட் கேர்ள் எழுதிய சூடானில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்த கோலா பூப் பற்றி. தனது புத்தகங்களின் பின்னட்டையில் காணப்படும் படங்களில் மேலாடை அணியாமல் அரை நிர்வாணமாக காட்சியளித்தவராம் கோலா பூப். அதன் பின்னணி குறித்து வாசிக்கையில், யார் அந்த கோலா பூப் என்று தோன்றியது. ஒசாமா பின் லேடன் னுடைய செக்ஸ் அடிமையாக வாழ்ந்த கதை கோலா பூப்பின் கதை என்கிறார்கள். உண்மையோ பொய்யோ, ஆனால் அதை வாசிக்கும் போதே கொஞ்சம் நெஞ்சம் பதறத்தான் செய்தது. எவ்வளவு தகவல்கள் தெரிந்து வைத்தீர்கள் என்று வியப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. எதிலிருந்து இவற்றை வாசித்தீர்கள் என்று கேட்பவர்களுக்கு பதில்தான் மனம் கொத்தி பறவை. எழுத்தாளர் சாரு நிவேதிதா எழுதிய கட்டுரை தொகுப்பு. ஆனந்த விகடனில் தொடராக வந்ததில் ஹார்மோனிய பெட்டியும் புத்தரின் நிழலும் என்று ஆரம்பித்து ஆண்டு பலன்கள் என்று 29 பகுதிகளாக தொகுத்து மனம் கொத்தி பறவை என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. ஹார்மோனிய பெட்டியும் புத்தரின் நிழலும் பகுதியில் மார்டின் ஸ்கார்சசி இயக்கத்தில் வெளிவந்த 1937 முதல் 1959 வரை திபெத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்த படத்தில் குண்டுகள் பற்றிய குறிப்புகளோடு சாரு நிவேதிதா பேச ஆரம்பிக்கிறார். நம்முடைய சென்னையில் லூஸ் எப்படி லஸ் ஆனது பற்றிய தகவலோடு பயண இலக்கியங்கள் பற்றி பேசும்போது மார்க்கோ போலோ, ஃபால்டெருக்ஸ் தொட்டு தண்டியை தாண்டி சமஸ்கிருதத்துக்கு கொடிபிடித்து கஜிராவோ பெயர்காலத்தில் வந்து முடிக்கிறார். கஜிராவோ அதாவது காஜர் என்றால் பேரிச்சை. பேரிச்சை மைதூனத்துக்கு நல்லது. அந்த மைதூனத்துக்காகவே கட்டப்பட்ட கஜிராவோ இப்படி. சிட்டுக்குருவி பகுதியில் சலீம் அலி பற்றி சிலாகித்துவிட்டு பைபிள் வசனத்தை தொட்டு கிரிக்கெட் பூச்சி, ஔபாரா பறவை, சுவர்கோழி என்று சூழலியல் சார்ந்து எழுத நினைத்தவர் காண்டாமிருக கொம்புகள் சிறந்த வீரிய ஊக்கி, சிட்டுக்குருவி லேகியம், தமிழ்நாட்டின் வரகு கோழி வகையைச் சார்ந்த ஔபாரா பறவைக்கும் வீரிய ஊக்கித்திறன் இருக்கிறது என்று விவரிக்கிறார். அமெரிக்க பின் நவீனத்துவ எழுத்தாளர் தாமஸ் பிஞ்சன், அமெரிக்க எழுத்தாளர் மரியோ பர்கஸ் யோசா, பால் தெருக்ஸ் பற்றி ஆரம்பித்து பூக்கள் பூக்கும் தருணம் என ஜிவி பிரகாஷ் இசையோடு எமியின் நடிப்பை பாராட்டி அந்த படத்தை கீழ்கீ என கீர்த்ததோடு மேன்கலா என்று பல்லாங்குழி விளையாட்டில் முடிக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல ஐரோப்பாவின் நாய்க்கறி விருந்து, பேங்காக்கில் குரங்கு தலை, கிழக்கு தாய்லாந்தில் சினைமாட்டின் வயிற்றிலிருந்து நீக்கப்பட்ட 4 மாத கன்றுக்குட்டி விருந்து என்று ஆரம்பித்து கல்வி, தீவிரவாதம் என்று எங்கெங்கோ சென்று முடிக்கிறார். சிரிக்கும் புத்தர், தண்டபாணி தேசிகர் பாடல்கள், எடோனிசம் இப்படி ஏராளமான தகவல்கள் இந்த புத்தகத்தில் கொட்டி கிடக்கின்றன. இருங்கள், எடோனிசம் என்றால் வாழ்க்கையில் இன்பத்தை, அதாவது மகிழ்ச்சியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வாழ்வது. சாரு நிவேதிதா நாவல்களை வாசிக்க பிடிக்காதவர்கள் அல்லது தயங்குபவர்கள் கூட துணிந்து மனங்கொத்தி பறவையை முயற்சி செய்யலாம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக கட்டுரை தொகுப்பின் பெயர் மனங்கொத்தி பறவை. எழுதியவர் சாரு நிவேதிதா. பதிப்பகம் 0 டிகிரி பப்ளிஷர்ஸ்.